அவள் தன் காலில் சக்கரம் கட்டி கொண்டிருந்தாள். எந்த இடத்திலும் விதி அவளை நிரந்தரமாக தங்கவிடவில்லை. 5 மக்களை பெற்ற நாடோடி அவள். 3 பெண்கள், 2 பேர் ஆண் பிள்ளைகள். குடும்ப கட்டுப்பாடற்ற காலத்தில் வரிசையாய் பெற்றவள். பிள்ளை பெறுவதில் காட்டிய அக்கறையை அவள் புருஷன் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் காட்டவில்லை. வெற்றிலையோடு புகையிலை சேர்த்து குதப்புவது, மூக்குப்பொடி போடுவது, ரம்மி ஆடுவது, குதிரைகள் மீது பணம் கட்டுவது, கட்டுக்கட்டாய் பரிசு சீட்டுகள் வாங்குவது ஆகியவை அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இதுவரை ஒற்றை ரூபாய் கூட விழுந்ததில்லை என்பது வேறு விஷயம். அவர் நல்ல வேலையில்தான் இருந்தார். சூதாட்டங்களுக்கே அவர் சம்பளம் போதாத நிலையில் அலுவலக பணத்தை கையாடல் செய்தவரை அவர் விதி மாட்டி வைத்து விட்டது. குதிரை வாளில் கட்டப்பட்ட பணம் அவரை நன்றாக ஏமாற்றிவிட்டது. பணத்தை எடுத்த இடத்தில் வைக்க முடியவில்லை. 1 வருடம் சிறையில் அவருக்கு ஜாகை போட்டார்கள். குடும்பம் அவமானத்தில் துடித்தது. வெளியில் தலை காட்ட முடியாமல் ஆமையாய் வீட்டுக்குள்ளே முடங்கியது. பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் பல விதத்திலும் அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் சிறையில் அவர் துளியும் அவமானப்படவில்லை. வாய்ச்சவடாலும் வெற்றிலை குதப்பலும் அங்கும் குறையவில்லை. அரைகுறை ஜோதிட ஞானத்தை வைத்துக்கொண்டு உள்ளே இருந்தவர்களுக்கு ஏதோ பலன் சொல்லி 2ம் 5மாக சம்பாதித்து வெற்றிலையாய் மென்றார். மனைவி பிள்ளைகளை பற்றியோ இழந்த உத்தியோகத்தை பற்றியோ சற்றும் கவலைப்படவில்லை. தாயின் வற்புறுத்தலால் அவரை பார்க்க சிறைக்கு வந்திருந்த மூத்த பிள்ளையிடம், என்னடா எல்லாரும் சௌக்கியம்தானே? ஆத்துல இன்னைக்கு என்ன சமையல்? கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு இழப்பமா? இப்பெல்லாம் பெரிய மனுஷனெல்லாம் இருக்கிற இடமே இதாண்டா. வெளியில வந்ததும் பாரு, என் மவுசே ஏறிரும். அப்ப சொல்லு. அவன் அதற்கு பிறகு ஜெயில் பக்கமே எட்டி பார்க்கவில்லை. அம்மா வெளியில் சமையல் வேலைகளுக்கு செல்ல தொடங்கினாள். நான் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான் என்னால் முடியும். நான் யார்? நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். நான் இன்றி இவ்வுலகில் எதுவும் இல்லை. என்னை நீங்கள் கடவுள் என்று நினைத்தால் அதுவும் தவறு. நான் யார் என்பது இறுதியில் உங்களுக்கு தெரிய வரும். அதுவரை பொறுமையாக என்னோடு சேர்ந்து அவளை வேடிக்கை பாருங்கள். பிள்ளைகள் அடம் பிடித்தார்கள். ஜெயிலில் இருந்துட்டு வருபவரை வீட்டுக்குள் சேர்த்து கொள்ள கூடாது என்று கொடி பிடித்தார்கள். அம்மா கெஞ்சினாள். 1 வருஷத்துல அவர் மாறி இருப்பாரா? ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாப்போமே என்றாள். ஒப்புக்கொண்டனர். சிறைவாசம் முடிந்து வேண்டாவிருப்பாக வீட்டுக்கு வந்தவர் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி போல் தன்னை பெருமைப்படுத்தி பேசிக்கொள்வதிலேயே காலத்தை செலவிட்டாரை தவிர வேறு வேலை தேடிக்கொள்ளும் முயற்சியிலோ சம்பாதிக்கும் எண்ணத்திலோ துளியும் ஈடுபட காணோம். அக்கம் பக்கம் இவருடைய அலட்டலை கண்டு முகத்தை திருப்பி கொண்டது. பெண்டாட்டி சம்பாதித்து வந்த பணத்திலிருந்து அவர் செலவுக்கு பணம் கேட்டபோது பிள்ளைகள் சீறி விழுந்தார்கள். அவள் அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய வெற்றிலை செலவுக்கு காசு கொடுத்தாள். அது போதவில்லை அவருக்கு. அதற்கு மேல் கேட்டால் கிடைக்காது என்பது அவருக்கு தெரியும். எனவே அவளுக்கே தெரியாமல் பணம் எடுக்க தொடங்கினார். அஞ்சரை பெட்டியிலும் கடுகு டப்பாவிலும் வைத்திருந்த ரூபாய்கள் மாயமாய் மறைய, எனக்கு தெரியவே தெரியாது என்று துண்டு போட்டு தாண்டி சத்தியம் செய்தார் அவர். அதற்கு மேல் பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை. ஏனெனில் 2 பிள்ளைகளும் படிப்பை நிறுத்திவிட்டு கிடைத்த வேலைகளுக்கு சென்று சம்பாதித்து கொண்டு வந்த பணம் மாயமாய் மறைந்தால் யாரால் பொறுமையாய் இருக்க முடியும்? அவரை வீட்டை விட்டு போகச் சொன்னால் அவர், போக மாட்டேன், உங்களால ஆனதை பாத்துக்கங்கடா பொடி பசங்களா என்று கொக்கரித்தார். பிள்ளைகள் யாவரும் கூடி ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். அவருக்கே தெரியாமல் ஊரை விட்டு சென்று விடுவது என்று முடிவு செய்தார்கள். அதன்படி காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்து ரகசியமாய் வீடு பார்த்தார்கள். அவரை அம்போவென்று விட்டுவிட்டு ஒரு நாள் இரவு சாமான்களோடு வேனேறினார்கள். என்ன இருந்தாலும் புருஷனாயிற்றே என்று அழுத அம்மாவை திட்டி அடக்கினார்கள். சென்னையில் இருவரும் புது வேலை தேடிக்கொண்டார்கள். அவளும் அக்கம் பக்கம் சொல்லி வைத்து சமையல் வேலைக்கு சென்று வந்தாள். அவருடைய தொந்தரவு இல்லாததால் சொற்ப வருமானத்திலும் ஒருவேளை சோறுண்டு நிம்மதியாக வாழ்ந்தார்கள். காலம் வேகமாய் உருண்டது. பெண்களுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய வயது. யார் யார் தயவிலோ பெண்கள் படித்திருந்தார்கள்.
முதல் பெண் சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் செய்ததில் அரசாங்க உத்தியோகம் வீடு தேடி வந்தது. வேலூரில் வேலை கிடைத்திருந்தது. ஹாஸ்டலில் அவளை சேர்த்த கையோடு வரனும் பார்க்க தொடங்கினார்கள். அடுத்த பெண் ஒரு கம்பெனியில் டைபிஸ்டாய் சேர்ந்தாள். மூன்றாவது பெண் பிஎஸ்சி முடித்துவிட்டு 2-3 பேருக்கு டியூஷன் எடுத்தாள். பணக்கார வீடுகளுக்கு இவளே சென்று எடுத்தாள். அந்த வீடுகளில் சொல்லி வைத்து தனக்கும் ஒரு வேலையை தேடிக்கொண்டாள். அம்மா மூத்தவர்களாக பிறந்து விட்டதால் 2 மகன்கள்தான் பாவம் படிப்பை தொடரவில்லை. ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை என்ற வகையில் இவர்கள் சக்திக்கேற்ற வரன் பார்த்து மிக எளிமையாய் திருமணம் முடித்து ஒரு வழியாய் திருமணம் 5 பேருக்கு முடிய 5-6 வருடம் ஆயிற்று. பிள்ளைகள் தனியே பிரிந்து போனார்கள். நாடோடியானாள் அம்மா. ஒத்தாசை தேவைப்பட்ட நேரத்தில் அவளை அழைத்து வைத்துக் கொள்வது 5 பேருக்கும் வாடிக்கையாயிற்று. மாற்றி மாற்றி மாட்டு பெண்களுக்கும் தன் பெண்களுக்கும் பிரசவம் பார்த்து பத்தியம் சமைத்து போட்டு குழந்தையை குளிப்பாட்டி கிரேப் வாட்டர் புகட்டி வீட்டு வேலை மொத்தமும் இழுத்து போட்டு செய்து அவள் ஜீவன் தேய்ந்தது. குழந்தைக்கு 4-5 மாதமாகிவிட்டால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவளை அடுத்த வீட்டுக்கு வண்டி ஏற்றி விடுவார்கள். அவள் எதையும் நினைத்து பார்த்து மாய்ந்து போவதில்லை. உழைப்பதற்காக பிறந்தவள் அவள். எனவே காலில் சக்கரம் கட்டி கொண்டார் போல் தன்னை அழைத்தவர் வீட்டுக்கு சென்று மாடு மாதிரி உழைக்க தயாராகி விடுவாள். அவளுக்கு வயது ஏறுவதையோ தேக பலம் குறைவதையோ யாரும் சட்டை செய்தாற்போல் தெரியவில்லை. அப்படித்தான் இப்போது மூத்த பெண் தன் பிள்ளைக்கு பூநூல் போட அவளை ஒத்தாசைக்கு அழைக்க அவளும் புறப்பட்டு விட்டாள். அவளோடு நானும் கிளம்பிவிட்டேன் வேடிக்கை பார்க்க. வேலூரின் மையத்தில் ஒரு குறுகலான சந்தில் இருந்தது வீடு. லோன் போட்டு சொந்தமாய் கட்டி இருந்தார்கள். 600 சதுர அடியில் மாடியும் கீழுமாய் மொசைக் தரையோடு வீடு புது பெண் போல் பளிச்சிட்டது. வீடு நிறைய மனிதர்கள். எல்லோரும் அவள் புக்ககத்து மனிதர்கள்தான். 1 வாரத்திற்கு முன்பே வந்துவிடு என்று பிறந்த வீட்டில் யாரையும் பெண் அழைக்கவில்லை, அம்மாவை தவிர. அம்மாவை பார்த்ததும் பெண் அகமகிழ்ந்து போனாள். மகிழ்ந்தது பாசத்தினால் அன்று, வேலைக்கு ஆள் வந்துவிட்ட நிம்மதியால். இனி பூநூல் முடிந்து எல்லோரும் புறப்பட்டு போகும் வரை அம்மா பார்த்து கொள்வாள். மலைமலையாய் வேலை செய்வாள். அவள் ஊருக்கு போகும்போது ஒரு தேவேந்திரா புடவையை எடுத்து கொடுத்தால் போதும். பெண் அம்மாவை சமையல் கட்டில் கொண்டு போய்விட்டாள். டிஃபனுக்கும் சமையலுக்கும் மெனு கொடுத்துவிட்டு புகுந்த வீட்டு கும்மலோடு ஊர் சுற்ற புறப்பட்டு விட்டாள். சுமார் 30 பேருக்கு அடுப்பில் உலையேற்றினாள் அம்மா. மதியம் 2 மணி வாக்கில் வெளியில் போன படை வீடு திரும்பி சாப்பாட்டுக்கு முற்றுகையிட்டது. பசி பசி என்று ஆளாய் பறந்தது. அத்தனை பேரும் சாப்பிட உட்கார்ந்து விட அம்மா ஒருத்தியே பரிமாறினாள். எல்லோருக்கும் பரிமாறி அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது அடுக்கலையில் எதுவும் மிஞ்சவில்லை. அடிசாதம் கொஞ்சமும் ரசமண்டியும் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சமும் தான் மிஞ்சி இருந்தது. அதைத்தான் அம்மா சாப்பிட்டாள். அரை வயிறுதான் நிறைந்திருந்தது. மீதிக்கு நிறைய தண்ணீர் குடித்தாள். உண்ட மயக்கத்தில் அத்தனை பேரும் ஆளுக்கொரு போஸில் உறங்க அம்மா கிணற்றடியில் மலை போல் குவிந்திருந்த பாத்திரங்களை தேய்க்க உட்கார்ந்தாள். 4 நாட்கள் இப்படியே ஓடின. பூநூலுக்கு முதல் நாள் பிறந்த வீட்டு மனிதர்களும் வந்தார்கள். வீட்டுக்கொருவர்தான் வந்திருந்தார்கள். மற்றவர்களை அழைத்து வராததற்கு விதவிதமாய் காரணம் சொன்னார்கள். பெண் அம்மாவை தனியே அழைத்து பேசினாள். ஏமா, ஓ வகையா நீ செய்ய வேண்டியதெல்லாம் கொண்டு வந்திருக்கல்ல? அம்மா விழித்தாள். என்னம்மா விழிக்கிற? என் பிள்ளைக்கு பட்டு எடுத்திருக்கியா? தங்க பூனல் வெள்ளி பூனல் வாங்கினியா? பஞ்சபாத்திர உத்தரணி வாங்கிருக்கியா? பருப்பு தேங்காய் பிடிச்சு கொண்டு வந்தியா? எங்க அத்து மனுஷாலாம் கேப்பாளே, உன் புள்ள கொண்டு வருவான்னு நான் பேசாம இருந்தேன். இப்ப 2 பேரும் கையாவா வீசிண்டு வந்திருக்கிறத பார்த்தா நீ எந்த ஏற்பாடுமே செய்யல போலிருக்கே. அம்மா தடுமாறினாள். எல்லாரும் கஷ்டப்படுறாங்கடி, இவ்வளவெல்லாம் செய்ய யாராலையும் முடியாது. அவளுக்கு முடிஞ்சதை செய்வா, பொறுமையா இரு. முடிஞ்சதேனா? வெறும் 50-100 ஓதிட்டு போயிடுவேள். அது எனக்கு எவ்வளவு அவமானம். இவர் பக்கத்து மனுஷாலாம் தங்க மோதிரமும் செயினும் வெள்ளி பாத்திரங்களுமா வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா? அது சரி, என்னைக்கு எனக்கு செஞ்சிருக்க, இன்னைக்கு செய்ய. பிச்சைக்கார குடும்பம்னு முன்னையே எல்லாரும் இலக்காரமா பேசுறாப்ல. வெறுங்கைய வீசிண்டு வந்திருக்கேள் எல்லாரும். இதுக்கு வராமையே இருந்திருக்கலாம்.
மகள் படபடவென்று பேச அம்மா கூனி குறுகி போனாள். கோடி கோடியாய் வைத்து கொண்டா வஞ்சனை செய்கிறாள் அவள்? ஏன் பெண்ணுக்கு இது புரிய மாட்டேன் என்கிறது? பெரிய பிள்ளை ஏதோ தன்னால் முடிந்தவரை கடனை உடனை வாங்கி ஒரு பாலிஸ்டர் பட்டு வேட்டியும் வெள்ளி பூணலும் தங்க பூணலும் வாங்கி வந்திருந்தான். சின்ன பிள்ளை பருப்பு தேங்காய்க்கு பணமும் பஞ்சபாத்திர உத்தரணைக்கு பதிலாக மருமகனுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்சும் வாங்கி வந்திருந்தான். பெண்ணின் முன்னால் விசேஷத்தன்று பாலிஸ்டர் வேட்டியின் பட்டு அருந்து தொங்கியது. வெறும் பாலிஸ்டர் பட்டா என்று யாரோ கிண்டலாக கேட்டார்கள். அவளிடம் மாப்பிள்ளை முகம் கொடுத்து கூட பேசவில்லை. ஒரு வழியாய் பூணல் முடிந்தது. டப்பா டப்பாவாய் பட்சணங்களும் வண்டிக்கு மிளகாய் பொடி தடவிய இட்லியும் புளியோதரை தயிர் சாதமுமாய் கட்டி கொண்டு அனைவரும் புறப்பட்டு போனார்கள். பிள்ளைகள் அம்மாவை புறப்படு என்றார்கள். அம்மா இன்னும் 4 நாள் கழிச்சு வருவா, நீங்க போங்கோ. பெண் சொல்லி அனுப்பினாள். அம்மா எதுவும் சொல்லவில்லை. எல்லோரும் இழுத்த இழுப்பிற்கு ஆடுவதே அவளுக்கு பிழைப்பாகிவிட்டது. பூணல் கழிந்த 2ஆம் நாள் வழக்கம் போல் விடியற்காலை கோலம் போட வாசலுக்கு வந்தாள் அம்மா. வந்ததிலிருந்து புதிதாய் இந்த வேலையும் சேர்ந்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டில் யாரும் 7 மணிக்கு முன்னால் எழுந்திருப்பதில்லை. ஆனால் அம்மாவுக்கு 4 மணிக்கு மேல் தூங்க முடியவில்லை. தூங்கி எழுந்து பல் தேய்த்ததும் கோலம் போட்டு விட வேண்டும் அவளுக்கு. அதுவும் இருட்டோடு. சின்ன வயதிலிருந்து அப்படி ஒரு பழக்கம். அந்த பழக்கம் இன்று பிரத்தியார் வீட்டிலும் தொடர்ந்தது. கேட்டை திறந்து தெருவாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து குனிந்து கோலத்திற்கு புள்ளி வைத்த போதுதான் அந்த கொடுமை நடந்தது. மின்னல் வேகத்தில் யாரோ ஒருவன் அவள் அருகில் வந்தான். குனிந்து கோலம் போட்டவளின் கழுத்திலிருந்து புடவைக்கு வெளியில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த மஞ்சள் கயிற்றில் மின்னிக் கொண்டிருந்த திருமாங்கல்யத்தை குறிவைத்து சரக்கென்று மஞ்சள் கயிற்றையே அறுத்தான். அவள் மாவை போட்டுவிட்டு ஒரு நிமிடம் அவன் கையை பிடித்து கொண்டு கயிறு பறிபோகாமல் தடுத்து போராட அவன் தன் பலத்தை முழுவதும் சேர்த்து அவளை தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தான். சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் ஓடி வந்து விஷயம் கேட்க அவள் பிரம்மை பிடித்தது போல் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். அறிவு இருக்கா உனக்கு? உன்னை யார் இருட்டுல கோலம் போட போக சொன்னா? ஊர் கெட்டு கிடக்குதுன்னு தெரியாதாக்கும்? மகள் சீறி விழுந்தாள். கூடவே என் பிள்ளைக்கு ஒரு பட்டும் பஞ்சபாத்திரமும் வாங்கி தர உனக்கு மனசு இல்ல. இப்ப பாரு, எவனோ ஒருத்தனுக்கு 1.5 பவுன் திருமாங்கல்யத்தை தார வாத்துட்டு நிக்கிற. இப்படி பறி கொடுத்ததுக்கு பதிலா வித்து பேரனுக்காவது செய்திருக்கலாம் இல்லையா? உனக்கேது அவ்வளவு நல்ல மனசு? திருட்டு பசங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பியே தவிர பெத்த பெண்ணுக்கும் பேரனுக்கும் செய்திடுவியா என்ன என்று அவள் நெருப்பாய் வார்த்தைகளை கொட்ட அதற்கும் அசைவின்றி அவள் இன்னும் எங்கோ வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தாள். முதல்ல உங்க அம்மாவை பஸ் ஏத்தி ஊருக்கு அனுப்பு. மாப்பிள்ளை வெடுவெடுவென்றார். தனியா அனுப்பாத. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீயே அழைச்சிட்டு போய் விட்டுட்டு விஷயத்த சொல்லிட்டு வா. மாமியார் சொல்ல பெண் அம்மாவை அழைத்து கொண்டு அடுத்த பஸ்ஸிலேயே கிளம்பினாள். வழி முழுவதும் அவள் சித்த பிரம்மை பிடித்தாற்போல்தான் மௌனமாய் வந்தாள். சென்னைக்கு வந்தும் அவள் யாரோடும் பேசவில்லை. ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கொண்டாள். அம்மாவுக்கு என்னாச்சு? தங்கையிடம் அண்ணன் கேட்டான். தயங்கி தயங்கி விஷயம் சொல்ல அவர்கள் அதிர்ந்து போனார்கள். 1.5 பவுன் திருமாங்கல்யம் இப்ப யார் வாங்கி போடுறது? மன்னிக்காரி முணுமுணுத்தாள். அவ வீட்டுல தானே போச்சு, அவளையே வாங்கி போட சொல்லுங்கோ. புருஷனிடம் தனிமையில் கத்தினாள். அவனும் தங்கையிடம் பட்டென்று சொல்லிவிட்டான். ஒழுங்கா நாங்க வரும்போதே எங்களோடைய அனுப்பி இருந்தா இப்படி ஆயிருக்குமா? இப்ப பாரு, அவ உடம்புல தங்கம்னு இருந்ததே அதுதான், அதுவும் போயிடுத்து. அதெல்லாம் தெரியாது. நீதான் அவளுக்கு புதுசா திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டேன். ஏன் நானா திருடுன குளிக்க வச்சு அறுக்க சொன்னேன்? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா பூனலுக்கே இவளை கூப்பிட்டுருக்க மாட்டேன். இதோ பாருனா, வீட்டு கடன் ஒரு பக்கம், பூனல் செலவு ஒரு பக்கம்னு நானே விழிப்பிதுங்கிண்டு நிக்கிறேன். நீங்கெல்லாம் எனக்கு செய்த லட்சணத்துக்கு இன்னும் எங்க ஆத்து மனுஷால் கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு 7000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என்னால முடியாது. வேணும்னா என் பங்குக்கு ஏதாவது பணம் தரேன். மற்ற வாழ்க்கிட்டையும் கேளு. எல்லாரும் சேர்ந்து போட்டு திருமாங்கல்யம் வாங்குவோம். அவ்வளவுதான் என்னால முடியும். இந்த பணமே நான் யாருக்கும் தெரியாம தான் தரணும். போலீஸ்காரா கண்டுபிடிச்சு ஒருவேளை கொடுத்துட்டா என் காசை திரும்ப கொடுத்துடணும் சொல்லிட்டேன்.
பெண் கராராக சொல்லிவிட்டு அடுத்த பஸ்ஸில் புறப்பட்டு போனாள். பிள்ளை எல்லாரிடமும் போய் பேசினான், பணம் கேட்டான். நாங்க ஏன் தரணும்? 10 நாள் வச்சுண்டு மாடு மாதிரி வேலை வாங்கினவ அவதானே. ஒரு சமையல்காரி வச்சிருந்தா எவ்வளவு செலவாகி இருக்கும். ஓசியில அம்மாவை வேலைக்காரியாக்கி அவளை கஷ்டப்படுத்தி தாலியும் பறிபோக வச்சுட்டு நியாயமா அவதானே புது தாலி வாங்கி போடணும். ஒரு தவறு செய்யாம நாங்க எதுக்கு காசு கொடுக்கணும்? அள்ளி கொடுக்க இங்க மட்டும் கொட்டியா கிடக்கு. எல்லாரும் இப்படியே பேச பிள்ளை நமக்கு மட்டும் என்ன என்று சலிப்போடு விட்டுவிட்டான். செய்யக்கூடாது என்ற எண்ணமில்லை அவனுக்கு. அவன் வசதி அவ்வளவுதான். மொத்த பணத்திற்கும் அவன் எங்கே போவான்? ஏதாவது பணம் வந்தால் பார்த்து கொள்வோம் என்று விட்டுவிட்டான். அம்மா தாலியின்றியே மூளையில் சுருண்டிருந்தாள். பார்த்தவர்கள் திருமாங்கல்யம் பறிபோன அதிர்ச்சியில்தான் அவள் மூளை கலங்கிவிட்டது என்றார்கள். இன்னும் சிலர் டாக்டர் கிட்ட காட்டுனா சரி பண்ணிடுவார் என்று அறிவுரையும் சொன்னார்கள். சரிதான், இது வேற செலவா? அந்த கடங்காரி பாட்டுக்கு விட்டுட்டு கவலை இல்லாம போயிட்டா. அவளால தானே எல்லாம். அவகிட்டயும் உங்க அம்மாவை விட்டுட்டு வாங்கோ. அவளை டாக்டருக்கும் சிகிச்சைக்கும் செலவழிக்கட்டும். அவளுக்கும் அம்மா தானே இவ. மாட்டு பெண் வெடித்தாள். எங்கே பணம் கேட்டு விடுவானோ என்று ஒரு வாரம் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்த என்னால் இதற்கு மேலும் சகிக்க முடியவில்லை. திருமாங்கல்யம் பறிபோன அதிர்ச்சியில்தான் அம்மா சித்தம் கலங்கிவிட்டாள் என்று எல்லோரும் நினைத்திருந்தாலும் உண்மை அதுவன்று என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அதைவிட பெரிய அதிர்ச்சிதான் அவளை செயலற்று மூளையில் முடக்கிவிட்டது. எனவே இதற்கு மேலும் வேடிக்கை பார்க்க முடியாமல் நான் சீறி எழுந்தேன். தாலி சரட்டை அறுத்தவன் யார் என்று எனக்கு தெரியும். நான் தான் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறவனாயிற்றே. எதையும் தடுக்க என்னால் முடியாவிட்டாலும் அழிக்க நிச்சயம் முடியும். நான் என் பலத்தை காட்டி அவனை துரத்தினேன். அவன் ஒரு பாழடைந்த மண்டபத்தில் படுத்திருந்தான். திருமாங்கல்யமும் குண்டுகளும் அவன் இடுப்பு சுருளில்தான் பத்திரமாக இருந்தன. 10 நாள் கழித்துதான் விற்பதாக எண்ணம் அவனுக்கு. உடனே விற்றால் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம். அவனை பார்த்ததும் என் ஆத்திரம் பொங்கியது. நான் என் பலம் முழுவதும் பயன்படுத்தி அவன் உயிரை எடுத்தேன். பிறகு அமைதியாக அவளை காண திரும்பினேன். அவள் இன்னும் அப்படியேதான் கிடந்தாள். பிள்ளைகளுக்கும் மருமகள்களுக்கும் பயம் ஏற்பட்டது. அடுத்த வீட்டுக்காரர் காலையில் பேப்பரோடு அவசரமாய் வந்தார். உங்க அம்மா திருமாங்கல்யத்தை அறுத்துக்கிட்டு ஓடுனவன் நேத்து அடிச்ச காத்து மழையில மண்டபம் இடிஞ்சு விழுந்து செத்துட்டானா. அவ இடுப்பு வேட்டியில திருமாங்கல்யம் இருந்திருக்கு. ஏற்கனவே உன் தங்கை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு செத்தது திருடன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பாடா! பிள்ளை சந்தோஷப்பட்டான். இனி அம்மாவுக்கு சரியாகிவிடும் என்று நினைத்தான். அம்மா அம்மா இங்க பாரு, கேக்குறதா? உன் திருமாங்கல்யம் கிடைச்சிடுதான். குனிந்து அம்மாவின் காதருகில் கத்தினான். அம்மாவின் முகத்தில் மின்னலாய் ஒரு மாற்றமும் தொடர்ந்து ஓர் இருளும் படர்ந்தது. நீ ரொம்ப தான் ஆடி போயிட்டம்மா. திருமாங்கல்யம் போயிடுத்தேன்னு சென்டிமெண்டலா அப்செட் ஆயிட்ட. இனிமே நீ நல்லபடியா எழுந்து நடமாடுவ. நான் இன்னிக்கே வேலூர் போறேன். உன் நிலைமைய சொல்லி அதை இன்னிக்கே வாங்கிட்டு வரேன், சரியா? பிள்ளை அம்மாவின் முகத்தருகில் வந்து குனிந்து சத்தமாய் பேச அம்மாவின் விழிகள் கலங்கி சிவந்து நீர் முத்துக்கள் உருண்டன. அதை ஆனந்த கண்ணீர் என்று நினைத்தார்கள் அவர்கள். எனக்கு தெரியும் அது ஆனந்த கண்ணீர் இல்லை என்று. அம்மாவின் உதடு மெல்ல அசைந்தது. அவள் ஏதோ பேசினாள். அவர்களுக்கு அது புரியவில்லை. சத்தமா பேசுமா, என்ன சொல்ற? பிள்ளை கேட்டான். இன்னும் குனிந்து அவள் உதட்டருகில் காதை வைத்து கொண்டான். இனிமே எனக்கு அது பிரயோஜனப்படாது. முணுமுணுத்தது அவனுக்கு சத்தமாய் கேட்கவில்லை. ஆனால் எனக்கு கேட்டது. எனக்கு அவள் வேதனை புரிந்தது. போதும் அவள் பட்ட கஷ்டம் என்று நினைத்தேன் நான். இனியும் இருந்து அவள் என்ன சுகப்பட போகிறாள்? எல்லோருக்கும் வேலைக்காரியாய் மாடு மாதிரி உழைத்து கொண்டு ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கொண்டு காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு நாடோடியாய் அலைந்து உழைத்த இடத்தில் ஒரு பிடி உண்டு இன்னும் எதற்கு இவள் ஜீவித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது எனக்கு. இத்தனை காலத்திற்கு பிறகும் கட்டினவன் துளியும் மாறவில்லை என்பதோடு கடைசியில்
அவள் திருமாங்கல்யத்தை அறுத்து கொண்டு ஓடின கையோடு செத்தும் போய்விட்டார் என்ற அதிர்ச்சியில் அவள் இன்னும் கலங்கி போயிருந்தாள். அவள் திருமாங்கல்யத்தில்தான் தன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் அதை அவன் அறுத்து சென்றதற்கு நான் பழி வாங்கிவிட்டேன். தெய்வமே, என்னை கூட்டுக்கோயே, இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு என்னை விட்டு வச்சிருக்க. அவள் மிகவும் அவஸ்தைப்பட்டாள். விழிப்புதுங்க அனைவரையும் பார்த்தாள். பிள்ளையும் மாட்டு பெண்ணும் பதறினார்கள். பிள்ளை அம்மாவின் கையை பிடித்து கொண்டு அழுதான். உனக்கு என்னம்மா பண்றது? அவளால் பேச முடியவில்லை. அவள் அவஸ்தைகளை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை. இன்னும் எதற்கு இவள் இந்த பாழாய் போன உலகில் சுவாசிக்க வேண்டும்? நான் அவளுக்கு விடுதலை அளிக்க முடிவு செய்தேன். மெல்ல மெல்ல அவளுக்குள் இருந்து வெளியேறினேன். அவள் அமைதியடைந்தாள். சுவாசம் அடங்கிடுதுனா? மாட்டு பெண் அலறினாள். பிள்ளை அவள் மீது சரிந்து அழுதான். விஷயம் கேள்விப்பட்டு குய்யோ முய்யோ என்று கதறிக்கொண்டு மற்றவர்களும் ஓடி வந்தார்கள். ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டது. இனி அடுத்த பிரச்சனை தொடங்கும். இறுதி செலவுக்கும் 10 நாள் காரியங்களுக்கும் ஆக போகும் செலவுக்கு அடித்து கொள்ளும். நைசாக நழுவி செல்ல முயலும். நான் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். எல்லோருக்குள்ளும் வெளியிலும் வியாபித்திருக்கும் என்னை அனைவரும் வாயு என்றழைப்பார்கள். பிராணவாயு.